அன்னி பெசன்ட் அம்மையார் என்பதை பற்றி ஒரு சிறிய உரை நிகழ்த்துகிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்னி பெசன்ட் அம்மையார். ஆங்கிலரிடமிருந்து விடுதலை பெற்றோம், ஆங்கில பெண்ணால் விடுதலை பெற்றோம். ஆம், அன்னி பெசன்ட் அம்மையாரால் விடுதலை பெற்றோம். அக்டோபர் 1, 1847 பிறந்தார். ஆகஸ்ட் 15, 1947 விடுதலை பெறுவதற்காக. ஆனால் செப்டம்பர் 1933 இவர் ஆயுள் முடிந்தது. இவர் பல தியாகங்களை செய்தார். லண்டனில் பிறந்த இவர் சென்னை அடையாற்றில் ஐக்கியமானார். பிரம்மஞானவாதி இவர், பெண் உரிமைவாதி இவர், பெண் பேச்சாளர் இவர், பெண் எழுத்தாளர் இவர். இவற்றை எல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிராகவே நடந்தது. கணவரால் கைவிடப்பட்டு பண்ணை வீட்டில் விவசாயம் செய்து இறுதியில் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டு இறைவனடி சேர்ந்தார். லண்டனில் படித்தாலும் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டார். லிங்க் என்ற பத்திரிகை மூலம் பெண் விடுதலை, குடும்ப கட்டுப்பாடு பலவற்றை தனது கருத்துக்களில் பதிவிட்டவர். பிரம்மஞான சங்கத்தின் உறுப்பினர் ஆவார். தூய ஞானமே கடவுள் என்றார். இதை உணர்ந்த இதயமே இறைவன் என்றார். இதயம் என்றார். இந்த கருத்துக்கள் உணர்ந்த அனைவரும் தேவ குழந்தைகள் என்றார். இப்படி அன்னி பெசன்ட் அம்மையாரின் சேவைகள் இந்திய விடுதலையின் பெண்கள் மத்தியில் தூண்டுகோலாக இருந்தது. பகவத்கீதையை ஆங்கிலேயத்தில் மொழிபெயர்த்தார். இந்துவாகவே மாறினார். காசியில் குடிபெயர்ந்தார். இவர் பல தியாகங்களை செய்தார். காமன்வெல்த் என்ற பத்திரிகை மூலம் பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் பலவற்றை தனது கருத்துக்களில் பதிவிட்டார். இவர் ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சிகளை ஏற்படுத்தினார். இவர் ஆங்கிலேயரை எதிர்த்ததை கண்ட ஆங்கிலேய அரசு இவரை தடை செய்தது. 1917 ஆண்டு ஜூன் 15 அன்னி பெசன்ட் கைது செய்யப்பட்டார். ஆங்கில ஆட்சியை எதிர்த்து ஆங்கில பெண்ணை ஒரு இந்தியராக மாறி எதிர்த்ததை வரலாறு கண்டது. இவரை விடுதலை செய்ய இந்தியா சத்தியாகிரகம் மேற்கொண்டது. வெற்றிகரமாக விடுதலையானார். பொதுநலமான இந்தியா என்ற கொள்கையினை வெளியிட்டார். 81வது வயதில் உடல்நலம் காரணமான ஓய்வில் இறுதி காலங்களை கழித்தார். 1933 ஆண்டு செப்டம்பர் 20 இவர் சென்னையில் அடையாற்றில் அன்னி பெசன்ட் காலமானார். அன்னி பெசன்ட் பெயரில் பென்ட் ஹில் பாடசாலை தொடங்கப்பட்டது. சென்னையில் அன்னி பெசன்ட் நூலகம், அன்னி பெசன்ட் பூங்காக்கள், சாலைகள் பலவற்றை உருவானது. இவரை ஒரு முன்மாதிரியாக கொண்டு அனைவரும் புது இந்தியாவை உருவாக்கவும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றி சிறப்பான உரை வழங்கிய மாணவிக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் பரிசு வழங்கி நன்றி.